ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதத்துக்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனவுடனே பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம் பார்த்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கும் பொழுதே 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இந்த டைமில் பட்டையும் லவங்கமும் போட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனவுடனே எடுத்து ஆற வச்சுருங்க. அடுத்து அதே வானல்லையே ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டவுடனே சோம்பு, அதுவும் பிரியாணி இலையும் போட்டு 2 மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினவுடனே கூடவே கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு அரைச்சிட்டவுடனே நல்லா கலக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளியில் இருக்க அந்த தண்ணி இறங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த டைமில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுமே எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அது வதங்கிட்டவுடனே தேவையான அளவு உப்பு போட்டு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு மூடி வச்சுடுங்க. அந்த மிளகாவுடைய வாசனைலாம் போகும். மூடி வச்சுட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா வந்த ஸ்டேஜில் கொஞ்சம் திக்கானவுடனே இந்தமாரி முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஒரு சைடு ஸ்லோலையும் அடுத்து ஒரு 10 நிமிஷம் திருப்பி போட்டு மூடி வச்சோம்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.